வெற்றியாளர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு 5 பழக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நான் சில நேரத்துல ரொம்ப குழப்பமா இருக்கும் போதும் இந்த 5 விஷயம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், வெற்றியாளர்களா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். காலையில எழுந்ததுமே நம்ம என்ன செய்யறோம், முக்காவாசி பேர் அந்த மொபைல்லே இருக்கிறோம். காலையிலேயே அந்த படுக்கையில இருந்து எந்திரிக்கிறத விட அந்த மொபைல்ல தான் நம்ம நோண்டிக்கிட்டோ இல்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டோ இருக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன அவாய்ட் பண்ணணும், எலக்ட்ரானிக் ஐட்டம் யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ரெண்டாவது என்ன பாயிண்ட்னா, காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும், எக்ஸசைஸ். நம்மளுடைய மூளை உடம்பு எல்லாத்தையும் என்ன செய்யறோம், நம்ம ஒரு புத்துணர்ச்சி ஆக்குறோம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போச்சும் நல்ல ஒரு ஹெல்த்தா இருக்க முடியும். இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க உடம்ப ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய லைஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்படிதானே? அதனால எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்க யாரையாவது யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்டிப்பா எப்படியாவது சைக்கிளிங் பண்ணுவாங்க. வயசு ரொம்ப இதா இருக்கும், ஆனா என்னன்னா சைக்கிளிங் பண்ணுவாங்க, வாக்கிங் பண்ணுவாங்க. காலையிலேயே ஜாக்கிங்காவது போகாம இருக்க மாட்டாங்க. அவங்க உடம்ப ரொம்ப கேர் பண்றதுக்கு மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் போயிடுவாங்க. காலையிலேயே எந்திரிச்சு எக்ஸசைஸ் போயிட்டு வந்தோம்னா ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்பவே ஒரு ஹாப்பியா புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேபிட் வெற்றியாளர்களுக்கு ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். பிளஸ் என்னன்னு சொன்னா, இன்னொன்னு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடறதுக்கு நம்ம பழகணும். ஏதாவது ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை தேடி அலைகிறதுக்கு பதிலா அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய தண்ணி குடிச்சோம்னு நினைச்சுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, வாரத்துல கண்டிப்பா ஒரு நாள் இல்ல 2 நாள் உடம்பு சூட தணிக்கிறதுக்கு நல்லெண்ணெயோ இல்ல வேற ஏதாவது எண்ணெயோ வச்சு கண்டிப்பா இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ பெரியவங்க நம்மளை விட புத்திசாலி, அதி புத்திசாலியா இருந்திருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு ஒரு படிப்பறிவு கிடையாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம அவங்கள குறை சொல்றோம். ஆனா அவங்க நம்மளுக்கு எவ்வளவுக்குள்ள யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தராங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா கிடையவே செய்யாது. இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி, வெற்றியாளர்களா இருக்காங்களா, அவங்க ரொம்பவே ரொம்ப இது பண்ணுவாங்க, டயட் இது பண்ணுவாங்க. ஃபுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம், இத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடணும், இவ்வளவு ஃபுட்டு எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய இதுல இருக்கிறவங்களும் சரி, ஏதாவது ஒரு வெற்றி ஆகணும், நான் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன செய்வாங்கன்னா, குறிப்பிட்ட டைமை ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க, அவங்களுடைய ஹெல்த்தி லைஃபை மூவ் பண்ணி போவாங்க. இதுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னதுன்னா, எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். சரிங்களா? நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துருக்கேன். அதுல ஒரு டாக்டர் என்ன செய்வாங்கன்னா, காலையில 10 மணிக்கு ஓபி வருவாங்க. சரிங்களா? ஓபி வரவங்க என்ன செய்வாங்கன்னா, காலையில சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. அப்படிதான். காலையில சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 12:30 டைம்ல ஒரு பிரேக் விடுவாங்க. பிரேக் விட்டு வாழைப்பழம் இல்ல நட்ஸ், பால் இது சாப்பிடுவாங்க. ஏன்னா மதியம் அவங்களால சாப்பிட முடியாது, பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறதுனால. அவங்க வீட்டுக்கு போயோ இல்ல இங்க வாங்கிட்டு சாப்பிட முடியாததுனால அவங்க ஹெல்த்தியா என்ன சாப்பிடலாம், இந்த டைம் ஆயிட்டு இத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பிரேக் விட்டு அவங்க சாப்பிடுவாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க பிஸி ஷெட்யூல்ல இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு மனக்கட்டுன்னு கொண்டு வருவாங்க. வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க, ஒய்ஃபோ இல்ல பிள்ளைங்களும் சரி, இல்ல வரும்போச்சுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பேக்ல கொண்டு வருவாங்க. இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உடனே அவங்க ஞாபகம் அதனால நான் இதை ஷேர் பண்றேன். சரிங்களா? அவங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மூவ் பண்ணி கொண்டு போகும்போதும் அவங்களுடைய லைஃப் டைம் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பெட்ஷீட்டை மாத்தலாம், இல்ல நம்ம ரூமை கிளீன் பண்ணலாம், இல்ல நம்மளுடைய வீட்டை சுத்தம் படுத்தலாம், இல்ல இருக்கிற இடத்த கிளீன் பண்ணலாம், பேக்ஸ் இல்ல ஷூ, சாக்ஸ், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு திங்ஸை பிளான் பண்ணி நம்ம கிளீன் பண்ணணும், சுத்தமா வச்சுக்கிடணும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன, டெய்லி குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, குளிக்கிறதுக்கே ஒரு சோம்பல் படுத்துறாங்க.
நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு குளிக்கணும், ஏன் குளிக்கணும், ஸ்ப்ரேய அடிச்சுட்டு நம்ம போயிடலாம், யாரு பார்க்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா குளிச்சு எடுத்து சுத்தமா இருந்துகிட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோம்பேறித்தனமா இருந்தோம்னா ரொம்பவே கஷ்டம். 5வது வந்து என்னன்னா, ரீட் பண்ணணும். சரிங்களா? ஏதாவது ஒரு புத்தகமோ, பைபிளோ, வசனங்களோ ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம டெய்லி வந்து என்ன பண்ணணும்னா பழக்கப்படுத்திக்கிடணும். நம்ம வந்து ஆடியோ கேட்கிறதோ வீடியோ கேட்கிறதோன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்னா ஞாபகத்துல இருக்கும், திரும்ப மறந்துடும். நம்ம என்ன பார்த்தோம் என்ன கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறந்துடும். அதே இது நீங்க ஒரு புக்கு வாசித்தீங்களோ இல்ல பைபிள் வசனங்கள் வாசித்தீங்களோ, எவ்வளவோ இது இருக்குது. அந்த இப்ப வந்து காலகட்டத்துல படிக்கிற விஷயம் வந்து ரொம்பவே மறைஞ்சிட்டு வருது. நீங்க வந்து உங்களுடைய அறிவை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும், ரொம்பவே மைண்டை வந்து மெமரி பவரா வைக்கணும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் என்ன செய்யணும்னா கொஞ்ச நேரம் ஒரு 3 பக்கம், சரிங்களா, 3 பக்கத்தை வந்து ஏதாவது வந்து வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிடும். ஃபைனலா வெற்றியாளர்களோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா டே பிளான் பண்ணிடுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு இந்த வேலைகள் இருக்குது, இந்த ஒர்க் இருக்கு, இத்தனை மணிக்கு இந்த ஷெட்யூல் பண்ணிடணும் அப்படின்னு வந்து வெற்றியாளர்கள் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். உங்களுக்கு வெற்றியாளரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க, முன்னாடியே அந்த டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிருங்க. என்னென்ன வேலை இருக்குது, எங்க போகணும், என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளும் என்ன ஆகலாம், சக்சஸ்குள்ள போகலாம், வெற்றியாளர்களா மாறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷெட்யூல் வந்து நம்ம கரெக்டா பண்ணி வைக்கும் போச்சும் நம்மளுடைய ஒர்க் டைம் கரெக்டா இருக்கும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், தேவையில்லாத போன் கால்கள் வந்து வரவே செய்யாது. ஏன்னா நம்ம வந்து பிஸியா இருக்கோம், நம்மளுடைய வேலையை வந்து நம்ம கரெக்டா பார்ப்போம் எடுப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அன்வான்ட் கால்ஸ், ஃபேமிலி தேவைக்கே இருக்கலாம், என்னைக்காவது ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் நல்லது. ஆனா தேவையே இல்லாம சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதானே? உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்த இந்த 5 விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுடைய லைஃபை வந்து மாத்தணும், நீங்களும் ஒரு வெற்றியாளர்களா மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 5 பழக்கத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுடைய வாழ்க்கைய வந்து ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? இந்த எல்லா நல்ல பழக்கங்களின் பின்னணியில இருந்து என்ன வழி நடத்தினது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அவரது ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய வாழ்க்கையும் என்ன ஆகும்னா மாறட்டும் அப்படின்னு நான் தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 பழக்கத்துல நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மெயினா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 5 பழக்கமுமே ஃபாலோ பண்றீங்களா, இல்ல 1 2 ஃபாலோ பண்ணலாம், ஏதாவது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா, இதுல வந்து நீங்க எதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.